Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் விருந்து. ஸோ கெஸ்ட்டுக்காக ஃபிஷ் சீ ஃபுட்டில் விருந்து பண்ணுற வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ப்ரான்ஸ்லாம் இருக்க அங்கே கெஸ்ட்டு வரவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ப்ரான்ஸ் கிடச்சிச்சு மார்க்கெட்டில். சரி இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரான்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டம் இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. குக் பண்ணுறதை விட அதை குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி இவ்வளோத்தையும் நான் தான் ஆஞ்சேன். இது ஃபுல்லாக மீன் சுத்தம் பண்ணேன், ப்ரான் சுத்தம் பண்ணேன், எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் இந்த விஷயம் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரைடே நைட்டே நான் சாட்டர்டே நைட்டே நான் ஃபிஷ்ஷு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே சண்டே தான் வராங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய், கேரட்டு, ப்ரோக்கோலி, இது ஃபிஷ். இது 2 வகையான ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஒன்று இந்த பாவல் எம்மாஸு, இன்னொன்று ஞோஞோ. இது பார்த்திங்கனாக்கா பொரிக்கிறதுக்கு, இது தோலை உரித்து பொரிக்கிறதுக்கு. ஸோ 2 ஸ்டைலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி, கேரட்டு, காலிஃப்ளவர், தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் மீனுக்கு மசாலாக்காக நான் சொந்தமாக மசாலா பண்ணுறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மல்லி சீட்ஸ் இருக்கு இல்லையா, மல்லி சீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன், ஆனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது எதுக்குன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா தடவுறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்து காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். எனக்கு கண்ணு பார்க்க அளவு தெரியும், கெஸ்ட்டு வரதால் நான் ஃபாஸ்ட்டாக அளந்துலாம் போடலை. டக்குன்னு நம்ம குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னோடய கண்ணு பார்க்க அளவில் போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ரொம்ப பூண்டு போட தேவையில்லை, கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிட்டேன். அப்புறமா இது என்னது பெப்பர், இஞ்சியும் சில பேர் போடுவாங்க. நான் இஞ்சி போடலை, ஏன்னா இந்த மசாலாவே குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இஞ்சி மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கலருக்காக இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா உப்பு, அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி அதையும் ஒரே ஒரு சுற்று மிக்சியில் சுற்றிட்டு அந்த மசாலா நம்ம இப்போ மீனில் தடவ போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதையும் ஒரு மிக்சியில் சுற்றிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த மசாலா ஒரு வாட்டி நல்லா பிளைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிச்சுன்னு இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ஸ்மெல்லு. நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரான் 2 விதமான ப்ரான் பண்ணலாம். இது ஃபுல்லாக உரித்தது. ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறமா இது ஃபஸ்ட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி வைக்கிறதுலாம் வச்சிடலான்ட்டு. ஸோ இது சிக்கன் 65 மசாலா, சும்மா இது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா பரட்டி மசாலா நல்லா பரட்டி வச்சிடணும். ஸோ நான் இப்போ இந்த ப்ராசஸாக ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்ஸு, அடுத்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் மட்டும் நான் என்ன பண்ணேன், முன்னாடி நாளே நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலை பார்க்குறது கஷ்டம். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நான் சாட்டர்டேயே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபிஷ் கழுவுறது, ராட்டு கழுவுறது, ப்ரான்ஸ் எல்லாமே. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு உப்பு போட்டு ஒரு அலசிட்டு இந்த காய்கறிகள் மட்டும் கட் பண்ணேன். ஹஸ்பண்ட் காய்கறி கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய ப்ரான்க்கு என்னென்ன போடுறேன்னா கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் இந்த மெக்சிகன் சில்லி, இந்த மாதிரி ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் இது டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ்ஸு. அந்த உரிச்ச ப்ரான் டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ்ஸு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்புறமா பார்ஸ்லி லீவ்ஸ் கொஞ்சம்
கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இதில் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதை போடுறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதில் கரம் மசாலா போட்டிருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானில் நான் கரம் மசாலா போடல, வெறும் சிக்கன் 65 மசாலா மேபி அதுலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ அது வேறு மாதிரி மசாலாவும், இது வேறு மாதிரி மசாலாவும். அப்புறம் லெமன் ஜூஸும் வந்து கொஞ்சம் வந்து இதில் ஊற்றியாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணலான்னா வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து வச்சிடலாம். ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து மேரினேட் பண்ணி நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ப்ரான்ஸு அந்த இது எல்லாமே நான் வந்து மேரினேட் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலி ஒரு வேலையாக பண்ணோம். ஏன்னா கெஸ்ட் வரத்துக்குள்ளே நான் சமைச்சு முடிச்சுட்டு வீடியோ நீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் எல்லாமே இந்த டேபிளில் வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அவங்க வரத்துக்குள்ளே நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டேபிள்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ கெஸ்ட்டு வரும்போது சமைக்கவும் செய்யணும், நம்ம க்ளீனும் பண்ணணும். இப்போ கெஸ்ட் இல்லைன்னா வெறும் சமைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணலான்னு இருக்கோம். பட் கெஸ்ட்டு வரதால் சமைக்கவும் செய்யணும், க்ளீனிங்கும் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப 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 கஷ்டம். பட் வந்து வெள்ளனை சீக்கிரமாக நம்ம ஆரம்பிச்சிட்டா ரெண்டுமே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வந்து இது கொஞ்சம் நம்ம ஹஸ்பண்டோட ஹெல்ப்பும் என்னோடய பொண்ணோட ஹெல்ப்பும் வந்து நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டுலாம் வந்து ஹபிஸெல்லாம் சின்ன பிள்ளையாக இருப்பா, அவகிட்ட ஹெல்ப் கேட்க முடியாமல் இருக்கும். இப்போ அவன் வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கெஸ்ட்டு வரும்போது அவங்களோட வேலை, என்னோடய வேலை வந்து குக்கிங்கு, அவங்களோட வேலை வந்து க்ளீனிங்கு. ஸோ நான் குக்கிங் எடுத்துக்கிட்டேன், அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா தான் நான் மீனுக்கு வந்து போடுறேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஞோன்யோ மீன், இது வந்து பாவல் எம்மாஸ் மீன். ஸோ இது வந்து நான் 2-3 பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து குழம்புக்கு, ஒன்று வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ வந்து இது வந்து பொரிக்கிறதுன்றதுனால கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும், அதனால் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா கொஞ்சம் மசாலா வந்து நல்லா வந்து போட்டு பரட்டிக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, ஒரு ஸ்பூன்னு 2 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மசாலா நல்லா வந்து அதில் ஒட்டும். ஸோ வந்து இந்த மேரினேட் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மேரினேஷனாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து ஞோ மீன், அது வந்து பாவல் எம்மாஸ். ஸோ பொரிக்கிறதுக்காக 2 வகையான மீன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கும் நைட்டுக்கும் டின்னருக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மீன், ராட்டு, 2 விதமான மீன், ராட்டு எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்காக மீன் வந்து வச்சுட்டேன். அந்த மீன், இந்த மசாலா இல்லாத மீன் வந்து குழம்புக்கு. ஸோ எல்லாமே வந்து அப்பாடா இப்போ தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ப்ரானு, பாவல் எம்மாஸ் எல்லாமே. இந்த மீன் வேலை முடிஞ்சாலே பெரிய விஷயம் நமக்கு. அதுக்கப்புறம் குழம்பு வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மசாலா இன்றைக்கி வந்து குழம்பு வந்து என்னோடய ஓன் ஃபிஷ் கறி மசாலா தான், நான் வீட்டில் சொந்தமாக பண்ண ஃபிஷ் கறி மசாலா, அது போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். வெறும் மாங்காய் கூட ரொம்ப போடல, ஏன்னா ஃபிஷ் போடணுன்னு கொஞ்சமாக தான் மாங்காய் போட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு ஃபிஷ் கறியில் போடும்போது அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ராவாக போடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வெண்டைக்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வந்து வதக்கியாச்சு. அடுத்து வந்து இந்த பார்த்திங்கன்னா இது ஏதாச்சும் வெஜிடேபிளுக்கு வந்து இந்த காலிஃப்ளவரு இந்த ஃபுல்லாக வந்து கட் பண்ணி கொடுக்குறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ் அவர் கட் பண்ணி கொடுத்துட்டாரு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து இந்த இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, ப்ரோக்கோலி ஆனால் பார்க்க அழகாக இருக்கும்ல, கெஸ்ட்டுக்கு வந்து வைக்கும்போது கொஞ்சம் ப்ளசன்டபுளாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த 3 வெஜிடேபிள்ஸ் வந்து நான் வாங்கினேன். இனிமேல் ப்ரோக்கோலி வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடேபிள் கூட. அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் டீட்டெயில்டாக ஃபிஷ் கறி வந்து நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கெஸ்ட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு ஃபிஷ்ஷும் போட்டுட்டு குழம்பு வந்து வச்சாச்சு. சூப்பரான வீட்டில் வந்து செஞ்ச ஃபிஷ் கறி குழம்பு. அப்புறமா இந்த ராட்டு இருக்கு இல்லையா, இந்த ராட்டு வந்து இதுவும் வந்து வதக்கிக்கிட்டேன். இது வந்து எல்லாத்தையும் உரித்து கொஞ்சமாக வந்து நான் இதை பண்ணேன். வெறும் கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் பண்ணேன், எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கல. இது வந்து எங்களுக்கும் சேர்த்து நான் வந்து இதை பண்ணேன். இது கொஞ்சம் பெரிய ராட்டு இல்லையா, ப்ரானு. அப்போ வந்து டேபிளில் வந்து நம்ம வைக்கும்போது
ஒரு நல்ல ஒரு விருந்து ஃபீலிங் வந்து கொடுக்கும் கெஸ்ட்டு வந்து அவங்க ஒரு விருந்து ஃபீலிங் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பெரிய ப்ரான்ஸாக வந்து வாங்கியாச்சு. ஸோ ஃபிஷ்ஷும் வந்து நல்லா நீட்டாக அழகாக வந்து பொரிச்சிட்டேன். உடையாமல் பொரிக்கணும், ஏன்னா கெஸ்ட்டுக்கு வைக்கணும்னு. என் ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் கலக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் வீடியோ அவரே க்ளீன் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் ஹபீஸாவும் சேர்ந்து இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷு, ராட்டு எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.